ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது கேன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஆதார் மூலமாக கேன் நம்பர் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ரேஷன் கார்டு வச்சு உங்களுக்கான கேன் நம்பரை க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnisevai.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று துறை உள்நுழைவு, நெக்ஸ்ட் பார்த்தா பயனாளர் உள்நுழைவு. ஸோ துறை பார்த்தா உங்களுக்கு அஃபிஷியல் இசேவைக்கான ஐடி வச்சுருக்கவங்க இந்த ஆப்ஷனை கொடுங்க. ரெண்டாவது பாருங்கள், உங்களுக்கு சிட்டிசன் போர்ட்டல் பொதுமக்களாகிய உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் லாகின் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களிடம் ஆதார் எண் இல்லையெனில் அல்லது ஆதார் விவரங்களை வழங்க விரும்பாவிடில் குடும்ப அட்டை மூலம் கேன் நம்பர் பதிவு செய்ய இங்கே கிளிக் செய்ய ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது உங்ககிட்ட ஆதார் நம்பர் இல்லை அல்லது ஆதார் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் கேன் நம்பரை உங்களுடைய ரேஷன் கார்டு மூலமாக பதிவு பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஒரு அப்டேட்டை புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் அஃபிஷியல் இசேவைக்கான ஐடி வச்சுருக்கவங்க உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. அதேமாரி பொதுமக்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் ஆப்ரேட்டர் டைப்பில் போயிட்டு நீங்கள் இசேவை அஃபிஷியல் ஆப்ரேட்டரா அல்லது பொதுமக்கள் சிட்டிசன் போர்ட்டலா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஆப்ரேட்டர்னால் ஆப்ரேட்டர் கொடுங்க, சிட்டிசன் போர்ட்டலில் பயன்படுத்துகிறவங்க அதுக்கான ஆப்ஷனை சைன் பண்ணிட்டு லாகின் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி தான் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பாருங்கள், இப்போதைக்கு அந்த ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டை பார்த்தோன்னா நீங்கள் கொடுத்து கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நார்மலாக போகிற மாரியே போய்க்கலாம். பட் நீங்கள் ஆதார் கார்டு இல்லாமல் ரேஷன் கார்டு மூலமாக போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் பயன்படுத்தி தனியாக தான் நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர். இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு நம்பர் கேட்கும், இப்போ ரேஷன் கார்டு நம்பர் கேட்குது. இதுதாங்க வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பர், அதை ஃபுல் நம்பரை, ஸ்மார்ட் கார்டுக்கான நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் ஸோ ஸ்ரீயா, திருவா, செல்வனா அந்த மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன். நீங்கள் பார்த்தா 18 வயசுக்குள்ளே இருக்க ஆண்கள் செல்வன் வரும், 18 வயசுக்கு மேலே இருக்க ஆண்கள் திரு அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி பெண்களுக்கு செல்வின்னு கொடுத்துக்கோங்க, 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க. திருமணமானவங்க திருமதின்னு சைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி விண்ணப்பதாரர் பெயர் தமிழில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை அப்படியே பார்த்தா ஸ்பேஸ் அல்ல டேப் பட்டன் அழுத்திங்க அப்படின்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். சரியாக ட்ரான்ஸ்லேட் ஆகலை, சரியாக தமிழில் டைப் வரல அப்படின்றவங்க எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு தமிழில் டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அல்லது அன்மேரிடா அப்படின்ற மாரி உங்களுக்கான மெரிட்டல் ஸ்டேட்டஸை செட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலேஷன் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் நேமை கொடுத்துக்கோங்க, ரிலேஷன் டைப் ஃபாதர் கொடுங்க. திருமணமான பெண்கள் ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஃபாதர் நேம் கொடுத்துறேன். ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் நேம் என்ன, அதேமாரி ஃபாதர் நேம் தமிழில் பார்த்தா டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் என்ன, அதேமாரி மதர் நேமை கரெக்டாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை செட் பண்ணிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன், நீங்கள் என்னமான ஒர்க் பண்ணுறீங்க,
அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கீங்களா, கிளரிக்கல் ரிலேட்டட் ஒர்க்கா, ஃபார்மரா, நான் ஒர்க்கரா, ப்ரொடக்ஷனாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க நாட் ஸ்டேட்டட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி ஆப்ஷனில் தான் விருப்பம் இருங்க கொடுங்க, எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் அட்ரஸில் முதல்ல டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக் எதுவோ அந்த தாலுக்கு சைட் பண்ணிட்டு, வில்லேஜ் கேட்டிருக்காங்க. உங்கள் வில்லேஜ் எதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஸ்ட்ரீட் நேம் என்ன அல்லது ஹேம்லெட் வில்லேஜ் அதாவது குக்கிராமம் ஏதாச்சும் இருக்கா அதனால் அதை மென்ஷன் பண்ணலாம். ஒன்று உங்கள் ஸ்ட்ரீட் நேம் உங்களுடைய கிராமம் அது கொடுங்க, அல்லது தெரு பெயர் கொடுத்துக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஹேம்லெட் வில்லேஜ் குக்கிராமமாக இருக்குது உங்களுது அப்படின்னா குக்கிராமம் பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கலாம். அதேமாரி தான் தமிழில் உங்களுக்கான தெரு பெயரும் குக்கிராமம் என்ன அப்படின்றத நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பரை கம்பல்சரி நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சேமாஸ் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மொபைல் நம்பரை வச்சு 5 கேன் நம்பர் மட்டும்தாங்க க்ரியேட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி மொபைல் நம்பர் வேறு கொடுத்து 5 கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் புதிய நம்பர் கொடுத்து தான் கேன் நம்பர் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்க மொபைல் நம்பரை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை கீழே இருக்கும், அப்படியே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லைங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக செல்ஃப் டிக்ளரேஷன் இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, செக் பாக்ஸ் டிக் பண்ணும். ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் த இன்ஃபர்மேஷன் கிவ் அபவுட் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு அந்த டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேன் நம்பர் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரேஷன் கார்டு மூலமாக உங்களுக்கான கேன் நம்பரை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வருமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அல்லது வந்து உங்களுக்கு வருமானம் அதிகமாக போட்டாங்க கம்மியாக வேணுன்றவங்க திரும்ப நம்ம அப்ளை பண்ண சொல்ல 1 இயர் கழிச்சு தான் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த மெத்தட் மூலமாக ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது திரும்ப அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு ரேஷன் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இந்த ஒரு புதிய ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை வச்சு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. ஈஸியாகவே வச்சுருக்கவங்களும் சரி எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கவங்க மட்டும் இந்த நம்பரை வச்சு ரேஷன் கார்டு வச்சு கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆதார் இருக்கவங்க ஆதார் மூலமாக கூட நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.